ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடலுக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு டீ ரெசிபி, ப்ளூ டீ ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ளூ டீ பண்ணுறதுக்கு நமக்கு சங்கு புஷ்பம் பூ தான் தேவைப்படும். நம்ம வீட்டில் பூத்திருக்க சங்கு புஷ்ப பூவை இப்போ நான் ப்ளூ டீ பண்ணுறதுக்காக நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டீ பார்த்திங்கன்னா பல வகையான நன்மைகளை உடம்புக்கு தருது. அது எல்லாத்தையும் என்னென்ன தருது, எதுக்கு இது பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. நம்ம வீட்டில் ப்ளூ கலரில் இருக்குது. ரெண்டுமே நல்லது. இப்போ நான் தேவையான அளவு சங்குப்பூ பறிச்சிருக்கேன். இவ்வளோ பூக்கள் போடணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 10 பூக்கள் வரையும் இருந்தால் கூட நீங்கள் போட்டு டீ பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட நிறைய இருக்குங்கிறனால நான் நிறைய பறிச்சிருக்கேன். இப்போ இந்த பூக்கள் எல்லாத்தையும் தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ டீ உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பேர் குடிக்க போகிறீங்கன்னா 2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னா 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க பூவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதாவது இந்த பூவில் உள்ள அந்த ப்ளூ கலர் அப்படியே இது எல்லாம் தண்ணியில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த பூவில் உள்ள அந்த கலர் எல்லாம் இறங்கி அந்த தண்ணியில் நல்லா ப்ளூ கலராக மாறிடுச்சு. பூவோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு கிளாஸில். இப்போ இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்க போகிறேன். தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது இப்போ பாருங்கள், எலுமிச்சம் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே பர்பிள் கலரில் மாறும். இப்போ ப்ளூவாக இருக்கா, இப்போ லெமன் ஒரு அரை லெமனை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே பர்பிள் கலரில் மாறும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி நல்லா ப்ளூவாக இருக்கிறது அப்படியே பர்பிளாக மாறுங்க பாருங்கள். இப்போ சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். அப்படியே ப்ளூ கலரில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு மாதிரி இல்லை, அந்த லைட் பர்பிள் கலரில் மாறி இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம வெதுன்னு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நிறைய வகையான வியாதிகளுக்கு இது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளையெல்லாம் கரைச்சி உடம்பை சீராக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சீக்கிரமே கண்ணில் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். அந்த கண் பிரச்சனைகள்லாம் வராமல் இந்த சங்குப்பூ நமக்கு நன்மையை பயக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்குது. இந்த சங்குப்பூ தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண் சம்மந்தமான நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சங்குப்பூ ஒரு பெரிய அருமருந்து தான் சொல்லலாம். அப்புறம் பெண்களை இதை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். இந்த டீயை தொடர்ந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இருதயம் சம்மந்தமான நோய்களுக்கு இந்த சங்கு புஷ்பம் டீ ஒரு பெரிய அருமருந்துன்னே சொல்லலாம். இப்படி இன்னும் சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட நன்மைகளை இந்த சங்குப்பூ டீ தருது. அதனால் இந்த சங்குப்பூ டீயை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கங்க. முடிஞ்சால் டெய்லியும் கூட குடிங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க, வீணாக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.